மிதுனம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையின் வானத்தில் ஒரு மர்ம சமிக்கை தோன்றியிருக்கிறது. அதை தவறாக வாசித்தால் குழப்பமும் இழப்பும் வரும். ஆனால் சரியாக புரிந்து கொண்டால் அதே சமிக்கை உங்கள் ராஜயோகத்தின் தொடக்க அறிவிப்பாக மாறும். மேலும் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது மிதுனம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை ஒரே கோணத்தில் பார்க்கும் மனிதர்கள் அல்ல. அவர்கள் எப்போதும் புதிய சிந்தனைகள், புதிய அனுபவங்கள், புதிய வாய்ப்புகள் என மனதிற்குள் 1000 கதவுகளை திறந்து வைத்திருப்பார்கள். மற்றவர்கள் ஒரு விஷயத்தை பார்த்து அதில் உள்ள ஒரு அர்த்தத்தை மட்டும் புரிந்து கொள்ளும் போது மிதுனம் ராசிக்காரர்கள் அதே விஷயத்தில் பல்வேறு அர்த்தங்களையும் பல்வேறு வாய்ப்புகளையும் கண்டுபிடிக்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களின் மனம் எப்போதும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தாலும் அவர்களின் சிந்தனை உலகம் 1000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து கொண்டே இருக்கும். அறிவை பெறுவதிலும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் உலகம் எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்வதிலும் இவர்களுக்கு இருக்கும் ஆர்வம் மிகவும் வியப்பூட்டும். அதனால்தான் பலர் இவர்களிடம் பேசும்போது இவர்களுக்கு எல்லா விஷயங்களும் எப்படி தருகிறது என்று ஆச்சரியப்படுவார்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் பேச்சுத்திறன் என்பது அவர்களுடைய மிகப்பெரிய ஆயுதமாகும். அவர்கள் பேசத் தொடங்கினால் சாதாரணமான விஷயத்தை கூட சுவாரஸ்யமான கதையாக மாற்றி விடுவார்கள். எந்த கூட்டத்திலும் இவர்களை எளிதாக கவனிக்க முடியும். ஏனென்றால் அவர்கள் பேசும் விதம், சிரிக்கும் விதம், கருத்துக்களை பகிரும் விதம் அனைத்தும் மற்றவர்களை ஈர்க்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். நண்பர்கள் வட்டத்தில் இவர்களுக்கு எப்போதும் ஒரு தனி இடம் இருக்கும். புதிய மனிதர்களுடன் பழகுவதிலும் அவர்களின் மனதை வெல்வதிலும் இவர்களுக்கு தனித்திறமை உண்டு. ஆனால் இந்த வெளிப்படையான குணத்தின் பின்னால் ஒரு இரகசியமும் இருக்கும். பலர் இவர்களை முழுமையாக புரிந்து கொண்டு விட்டோம் என்று நினைத்தாலும் உண்மையில் மிதுனம் ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த உலகத்தை முழுமையாக அறிந்து கொள்வது மிகவும் கடினம். அவர்கள் மனதில் இருக்கும் பல உணர்வுகளையும் சிந்தனைகளையும் தங்களுக்குள் மறைத்து வைத்திருப்பார்கள். காதல் விஷயத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் வித்தியாசமானவர்கள். அவர்கள் வெறும் அழகு அல்லது பணம் போன்ற வெளிப்புற விஷயங்களை மட்டும் பார்த்து காதலிக்க மாட்டார்கள். அவர்களுடன் மனதளவில் பேசக்கூடியவர்கள், அறிவார்ந்த கருத்துக்களை பகிரக்கூடியவர், வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்றக்கூடியவர் ஆகியோரிடமே அவர்கள் ஈர்க்கப்படுவார்கள். காதலில் அவர்கள் அதிக சுதந்திரத்தை விரும்புவார்கள். கட்டுப்பாடுகள் அதிகம் இருந்தால் அவர்கள் மனதளவில் விலக ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் உண்மையான அன்பையும் புரிதலையும் கொடுக்கும் ஒருவரை சந்தித்து விட்டால் அவர்களுக்காக எதையும் செய்ய தயாராக தயங்க மாட்டார்கள். அவர்களின் காதல் வெளிப்படையாக எப்போதும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் மிகவும் ஆழமாக நேசிப்பார்கள். அந்த அன்பு ஒரு நதி போல் அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கும். வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் மிதுனம் ராசிக்காரர்கள் பல திறமைகளை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒரே வேளையில் மட்டும் தங்களை கட்டுப்படுத்திக் கொள்வது இவர்களுக்கு பிடிக்காது. தொடர்ந்து புதிய சவால்கள், புதிய அனுபவங்கள், புதிய பொறுப்புகள் ஆகியவற்றை தேடிக்கொண்டே இருப்பார்கள். ஊடகம், பத்திரிகை துறை, எழுத்து, கற்பித்தல், விற்பனை, தகவல் தொடர்பு, தொழில்நுட்பம், மார்க்கெட்டிங், வணிகம் போன்ற துறைகளில் அவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட முடியும். வேகமாக சிந்தித்து உடனடியாக முடிவெடுக்கும் திறன் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். அதனால் அவசர சூழ்நிலைகளிலும் அவர்கள் திறமையாக செயல்படுவார்கள். ஆனால் சில நேரங்களில் ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் ஈடுபடுவதால் கவனம் சிதறக்கூடும். அதனை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் அவர்கள் அடைய முடியாத உயரம் எதுவுமே இருக்காது. பணம் சம்பாதிப்பதில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அவர்கள் தங்கள் அறிவையும் பேச்சுத்திறனையும் பயன்படுத்தி வருமானத்தை அதிகரிக்கக்கூடியவர்கள். ஒரு வருமானம் மட்டுமில்லாமல் பல வழிகளில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும். இருந்தாலும் பணத்தை சேமிப்பதில் சில நேரங்களில் சிரமம் ஏற்படலாம். புதிய அனுபவங்கள், பயங்கள், விருப்பமான பொருட்கள் போன்றவற்றுக்காக செலவு செய்யும் பழக்கம் இவர்களிடம் காணப்படும். ஆனால் வாழ்க்கை அனுபவங்கள் அதிகரிக்க பணத்தின் மதிப்பையும் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக நிதி திட்டமிடலை மேற்கொள்வார்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் மாற்றத்திற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் ஆகும். வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும், எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் அவர்கள் ஒரு வழியை கண்டுபிடித்து முன்னேற முயற்சிப்பார்கள். தோல்வியை அவர்கள் முடிவாக பார்க்க மாட்டார்கள். அது ஒரு பாடமாகவே கருதுவார்கள். அதனால் பலமுறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருக்கும் மன வலிமை இவர்களிடம் இருக்கும். வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொள்வதும் வளர்வதும் புதிய உலகங்களை ஆராய்வதும் இவர்களின் இயல்பாகும். அதனால்தான் மிதுனம் ராசிக்காரர்கள் சாதாரணமான வாழ்க்கையை வாழ்வதில்லை. அவர்கள் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய அத்தியாயமாக மாற்றி வாழும் தனித்துவமான மனிதர்களாக விளங்குகிறார்கள். ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்களின் வெளிப்புற வாழ்க்கையை பார்த்து அவர்களை எளிதாக மதிப்பிட முடியாது. அவர்கள் சிரித்து கொண்டே இருப்பார்கள். எல்லோரிடமும் கலகலப்பாக பழகுவார்கள். எந்த சூழ்நிலையும் சுவாரஸ்யமாக மாற்றி விடுவார்கள். ஆனால் அவர்களின் மனதின் ஆழத்தில் பலருக்கும் தெரியாத ஒரு தனி உலகம் இருக்கும். அந்த உலகத்தில் எண்ணற்ற கனவுகள், இலக்குகள், கேள்விகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் மறைந்திருக்கும். மற்றவர்கள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் கூட மிதுனம் ராசிக்காரர்களின் மனம் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கும்.
அவர்கள் ஏன் இப்படி செய்தேன், இன்னும் என்ன செய்யலாம், நாளை எப்படி சிறப்பாக இருக்கும் என்று தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். இந்த அதிகப்படியான சிந்தனை சில நேரங்களில் அவர்களுக்கு மன அழுத்தத்தையும் உருவாக்கலாம். இருந்தாலும் அதே சிந்தனைதான் அவர்களை மற்றவர்களை விட வேகமாக முன்னேறச் செய்யும் சக்தியாகும். அவர்கள் வாழ்க்கையை வெறும் நாட்களை கடப்பதற்காக வாழ்வதில்லை. ஒவ்வொரு நாளிலிருந்தும் ஏதாவது ஒரு புதிய அனுபவத்தையும் அறிவையும் சேகரிக்கவே விரும்புவார்கள். நட்பு உறவுகளில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு தனிப்பட்ட கவர்ச்சி இருக்கும். அவர்களுடன் சில நிமிடங்கள் பேசினாலே பல ஆண்டுகளாக பழகிய நண்பர்களைப் போல உணர்வை ஏற்படுத்தி விடுவார்கள். அதனால் இவர்களை சுற்றி எப்போதும் நண்பர்கள் கூட்டம் இருக்கும். ஆனால் அந்த கூட்டத்தில் இருக்கும் அனைவரையும் அவர்கள் இதயத்திற்கு நெருக்கமாக வைத்திருப்பார்கள் என்று நினைக்கக்கூடாது. மிதுனம் ராசிக்காரர்கள் பலருடன் பழகினாலும் உண்மையில் நம்பிக்கை வைக்கும் மனிதர்கள் மிக குறைவு. ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் அவர்கள் எளிதில் மறக்க மாட்டார்கள். ஒருமுறை மனதில் காயம் ஏற்பட்டு விட்டால் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் அந்த நினைவு நீண்ட நாட்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் இவர்களின் வாழ்க்கையில் உண்மையான நண்பர்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கும். அத்தகைய நண்பர்களுக்காக அவர்கள் எந்த நேரத்திலும் உதவ தயாராக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கையில் மிதுனம் ராசிக்காரர்கள் அன்பையும் சுதந்திரத்தையும் சமநிலையாக விரும்புவார்கள். குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் அதிக அக்கறை காட்டுவார்கள். வீட்டில் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். குழந்தைகளுடன் பேசும் போதோ பெரியவர்களுடன் பழகும் போதோ அனைவரின் மனநிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் இவர்களிடம் இருக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் அவர்களின் சுதந்திர விருப்பம் குடும்பத்தினரால் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். அவர்கள் தனிமையில் இருக்க விரும்பும் தருணங்கள் இருக்கும். அந்த நேரங்களில் அவர்கள் யாரையும் வெறுப்பதில்லை. மாறாக தங்களுடைய சிந்தனைகளை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்காகவே சிறிது நேரம் தனியாக இருக்க விரும்புவார்கள். இதனை புரிந்து கொள்ளும் குடும்ப சூழல் இருந்தால் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை உருவாக்குவார்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் கனவுகள் மிகவும் பெரியதாக இருக்கும். சாதாரண வாழ்க்கையில் திருப்தி அடைவது இவர்களுக்கு சற்று கடினம். எப்போதும் இன்னும் உயரமாக பறக்க வேண்டும், இன்னும் பெரிய சாதனைகளை அடைய வேண்டும், இன்னும் அதிகமான அனுபவங்களை பெற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் இருக்கும். அதனால் பலமுறை அவர்கள் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்களை உருவாக்குவார்கள். புதிய தொழில், புதிய நகரம், புதிய முயற்சி, புதிய திட்டம் என்ற மாற்றங்களை விரும்புவார்கள். இந்த குணம் சில நேரங்களில் அவர்களை ஆபத்தான முடிவுகளுக்கும் அழைத்து செல்லலாம். ஆனால் அதே குணம்தான் பலரால் நினைத்து கூட பார்க்க முடியாத வெற்றிகளை அவர்களுக்கு பெற்றுத்தரும். அவர்கள் பயப்படாமல் புதிய பாதைகள் நடக்க தயாராக இருப்பதால் வாழ்க்கை அவர்களுக்கு பல அற்புதமான வாய்ப்புகளை வழங்கும். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடம் நிலைத்தன்மை ஆகும். அவர்களின் அறிவு, திறமை, பேச்சாற்றல், கற்பனை சக்தி ஆகிய அனைத்தும் அபாரமானவை. ஆனால் அவற்றை ஒரே இலக்கில் தொடர்ந்து பயன்படுத்த கற்றுக்கொண்டால் அவர்கள் சாதிக்கும் உயரம் அளவிட முடியாததாக இருக்கும். ஒரு ஆற்றின் நீர் பல திசைகளில் பரவினால் அதன் சக்தி குறையும். அதே நீர் ஒரே திசையில் பாய்ந்தால் மின்சாரமாக மாறும். அதுபோல மிதுனம் ராசிக்காரர்களின் எண்ணங்களும் திறமைகளும் ஒரே நோக்கத்தில் செலுத்தப்பட்டால் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம், புகழ், மரியாதை மற்றும் வெற்றிகளை அடையக்கூடியவர்களாக மாறுவார்கள். அவர்களின் விதியில் சாதாரணம் என்பதே இல்லை. அவர்கள் எப்போதும் வித்தியாசமாக சிந்தித்து வித்தியாசமாக செயல்பட்டு வித்தியாசமான தடத்தை இந்த உலகத்தில் பதித்துவிட்டு செல்லக்கூடியவர்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நேர்கோட்டில் செல்லும் பயணம் அல்ல. அது பல திருப்பங்களும் பல ஆச்சரியங்களும் பல எதிர்பாராத மாற்றங்களும் நிறைந்த ஒரு சாகச பயணமாக இருக்கும். மற்றவர்கள் பல ஆண்டுகள் யோசித்து எடுக்கும் முடிவுகளை மிதுனம் ராசிக்காரர்கள் சில நாட்களிலோ அல்லது சில மணி நேரங்களிலோ எடுத்து விடுவார்கள். இதனால் சில நேரங்களில் அவர்கள் வாழ்க்கையில் திடீர் உயர்வுகளையும் சில நேரங்களில் எதிர்பாராத சவால்களையும் சந்திக்க நேரிடும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் முழுமையாக தோற்றுவிட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களின் மனதில் எப்போதும் ஒரு புதிய யோசனை பிறந்து கொண்டே இருக்கும். ஒரு கதவு மூடப்பட்டால் மற்றொரு கதவை தேடி செல்லும் இயல்பு இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதனால் வாழ்க்கை எத்தனை முறை சோதித்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் ஆற்றல் இவர்களிடம் குறையாது. மிதுனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலங்களில் ஒன்று மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறன் ஆகும். ஒருவரின் பேச்சு, முகப்பாவனை, நடத்தை ஆகியவற்றை வைத்து அவர்களின் மனநிலையை எளிதாக கணித்து விடுவார்கள். இதனால் சமூக வாழ்க்கையில் அவர்கள் மிகவும் பிரபலமாக இருப்பார்கள். ஆனால் இந்த திறமையால் அவர்கள் சில நேரங்களில் அதிகமாக ஏமாற்றமடையும் நேரிடும். ஏனென்றால் அனைவரும் தங்களைப் போலவே நேர்மையாகவும் அறிவார்ந்த முறையிலும் சிந்திப்பார்கள் என்று உண்மையான முகம் தெரியும் போது மனதில் ஆழமான காயம் ஏற்படும். இருந்தாலும் அவர்கள் அந்த அனுபவங்களை பாடமாக எடுத்துக்கொண்டு இன்னும் புத்திசாலித்தனமாக வாழ்க்கையை அணுகுவார்கள். இதுவே அவர்களை காலப்போக்கில் மிகவும் முதிர்ச்சியானவர்களாக மாற்றுகிறது.
புகழ் மற்றும் சமூக மரியாதை பெறுவதற்கான வாய்ப்புகள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். காரணம், அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது. ஒரு கூட்டத்தில் பேச வேண்டிய சூழ்நிலை வந்தால் அவர்கள் பேசும் வார்த்தைகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தால் அவர்களின் புதுமையான யோசனைகள் மேலதிகாரிகளின் பார்வையில் இடம் பிடிக்கும். ஒரு தொழில் செய்தால் வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் திறன் அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அவர்கள் தங்களுக்கென ஒரு பெயரையும் மதிப்பையும் உருவாக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அதற்கு தேவையானது பொறுமை மற்றும் தொடர்ச்சியான முயற்சி மட்டுமே. மிதுனம் ராசிக்காரர்கள் பயணங்களை மிகவும் விரும்புவார்கள். ஒரே இடத்தில் நீண்ட காலம் இருப்பது அவர்களுக்கு சில நேரங்களில் சலிப்பை ஏற்படுத்தும். புதிய ஊர்கள், புதிய மனிதர்கள், புதிய கலாச்சாரங்கள் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்வதில் அவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். இந்த ஆர்வம்தான் அவர்களின் அறிவை விருப்பப்படுத்துகிறது. பலர் புத்தகங்களில் இருந்து கற்றுக்கொள்வதை மிதுனம் ராசிக்காரர்களை வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும், செல்லும் ஒவ்வொரு இடமும், எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சம்பவமும் அவர்களுக்கு ஒரு புதிய பாடமாகவே மாறும். அதனால் வயது அதிகரிக்க அதிகரிக்க அவர்களின் அனுபவ அறிவு மிகவும் வலிமையானதாக மாறும். வாழ்க்கையின் பிற்பகுதியில் மிதுனம் ராசிக்காரர்கள் தங்களுடைய உண்மையான சக்திகளை உணரத் தொடங்குவார்கள். இளமையிலிருந்த சிந்தனைகள் மெதுவாக ஒரே இலக்கை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். அப்போது அவர்கள் எடுத்த முடிவுகள் மிகவும் துல்லியமானதாக இருக்கும். பல வருட அனுபவங்கள் அவர்களுக்கு ஒரு புதிய பார்வைகளை உருவாக்கும். அந்த காலகட்டத்தில் அவர்கள் பொருளாதார முன்னேற்றம், குடும்ப மகிழ்ச்சி, சமூக மரியாதை மற்றும் மனநிறைவு ஆகியவற்றை ஒரே நேரத்தில் அனுபவிக்கும் வாய்ப்புகள் உருவாகும். ஒரு காலத்தில் அமைதி இல்லாமல் ஓடிய மனம் இப்போது வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளும். இதனால் அவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் ஆலோசகராகவும் ஊக்கமளிக்கும் மனிதராகவும் மாறக்கூடும். மிதுனம் ராசிக்காரர்களின் விதி ஒரு புத்தகத்தை போன்றது. அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு அத்தியாயமும் வெவ்வேறு நிறங்களால் எழுதப்பட்டிருக்கும். சில அத்தியாயங்கள் சிரிப்பை தரும், சில அத்தியாயங்கள் கண்ணீரை தரும், சில அத்தியாயங்கள் போராட்டங்களை தரும், சில அத்தியாயங்கள் வெற்றிகளை தரும். ஆனால் அந்த புத்தகத்தின் இறுதி பக்கங்களில் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக இருக்கும். அவர்கள் சாதாரணமாக வாழ்ந்தவர்கள் அல்ல. வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து பலரின் மனதில் பறக்க முடியாத ஒரு தடத்தை விட்டு சென்றவர்கள் என்ற பெருமை. அதுவே மிதுனம் ராசிக்காரர்களின் உண்மையான சிறப்பு. அடுத்ததாக, மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது திடீரென்று வானத்தில் விழும் பரிசு அல்ல. மாறாக அவர்களின் அறிவு, பேச்சுத்திறன், சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றோடு இணைந்து செயல்படும் ஒரு மறைமுக சக்தியாகும். பலருக்கு கிடைக்காத வாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைப்பதற்கான முக்கிய காரணமும் இருக்கிறது. அவர்கள் எப்போதும் புதிய விஷயங்களை தேடி செல்லும் குணம் கொண்டவர்களாக இருப்பதுதான். வாய்ப்புகள் தங்களை தேடி வர வேண்டும் என்று காத்திருக்காமல் அவர்கள் வாய்ப்புகளை தேடி செல்வார்கள். அதனால் வாழ்க்கையில் பல கட்டங்களில் எதிர்பாராத மனிதர்களின் உதவி, திடீர் தொழில் வாய்ப்புகள், தூர இடங்களிலிருந்து கிடைக்கும் ஆதரவு அல்லது ஒரே ஒரு சந்திப்பு மூலம் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வுகள் போன்றவை இவர்களின் வாழ்க்கையில் நடைபெறக்கூடும். பல நேரங்களில் இது எப்படி சாத்தியமானது என்று மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு அதிர்ஷ்டம் இவர்களின் பக்கம் செயல்படும். பண விஷயத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் சுவாரஸ்யமானவர்கள். பணம் சம்பாதிப்பதற்கான திறன் இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். ஒரு வருமானம் மட்டும் போதாது என்று நினைத்து பல வழிகளில் வருமானத்தை உருவாக்க முயற்சிகள் செய்வார்கள். வணிகம், தகவல் தொடர்பு, இணையம், ஊடகம், கல்வி, ஆலோசனை, விற்பனை, எழுத்து, தொழில்நுட்பம் போன்ற துறைகளிலிருந்து நல்ல வருமானம் பெறும் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஒரு சவாலும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதில் இருக்கும் ஆர்வம் அதை சேமிப்பதில் சில நேரங்களில் இருக்காது. புதிய அனுபவங்கள், பயணங்கள், நண்பர்கள், விருப்பமான பொருட்கள் ஆகியவற்றுக்காக செலவு செய்யும் பழக்கம் இருக்கும். இளமையில் பணம் கையில் தங்காமல் போகலாம். ஆனால் வயது அதிகரிக்க அதிகரிக்க நிதி ஒழுக்கம் உருவாகும். அதன் பிறகு அவர்கள் பணத்தை நிர்வகிக்கும் விதம் மிகவும் புத்திசாலித்தனமாக மாறும். அந்த காலத்தில் சொத்து சேர்க்கை, நில முதலீடு, நீண்ட கால சேமிப்பு போன்றவற்றில் வெற்றி காண்பார்கள். திருமண வாழ்க்கைகளை பொறுத்தவரை மிதுனம் ராசிக்காரர்கள் உடல் அழகை விட மன அழகிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தங்களுடன் பேசக்கூடியவர்கள், தங்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், நண்பரைப் போல பழகக்கூடியவர் ஆகியோரிடமே அவர்கள் ஈர்க்கப்படுவார்கள். அவர்களின் திருமண வாழ்க்கையின் வெற்றி அவர்களுக்கு கிடைக்கும் துணையின் புரிதலை பொறுத்தே அமையும். அதிக கட்டுப்பாடுகளும் சந்தேகங்களும் நிறைந்த உறவு இவர்களுக்கு பிடிக்காது. சுதந்திரத்தையும் அன்பையும் சமநிலையாக வழங்கும் துணை கிடைத்தால் அவர்கள் மிகவும் அன்பான கணவராகவோ மனைவியாகவோ மாறுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை உருவாக்கும் திறன் இவர்களிடம் இருக்கும். குழந்தைகளுடன் நண்பர்களைப் போல பழகுவார்கள். குடும்ப உறுப்பினர்களின் கனவுகளையும் ஆசைகளையும் மதிப்பார்கள். அதனால் காலப்போக்கில் அவர்களின் வீடு வெறும் வசிப்பிடமாக இல்லாமல் அனைவரும் விரும்பி கூடும் மகிழ்ச்சியாக இடமாகவே மாறும்.
வயது வழியாக பார்க்கும் போது மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல முக்கிய திருப்பங்களும் ஏற்படும். இளமை காலத்தில் அவர்கள் தங்களை தேடும் பயணத்தில் இருப்பார்கள். என்ன செய்ய வேண்டும், எந்த பாதையில் செல்ல வேண்டும், எந்த துறையில் வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என்ற கேள்விகள் அதிகமாகவே இருக்கும். இந்த காலத்தில் பல முயற்சிகளையும் பல தவறுகளையும் சந்திக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் தான் அவர்களின் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளமாகவே அமையும். 20களின் இறுதியிலும் 30களின் தொடக்கத்திலும் வாழ்க்கை மெதுவாக நிலைத்தன்மையை நோக்கி நகர ஆரம்பிக்கும். தொழில், வருமானம், குடும்பம் ஆகியவற்றில் தெளிவுகள் உருவாகும். 30 முதல் 40 வயது வரை அவர்கள் மிகவும் வேகமாக முன்னேறும் காலமாக இருக்கலாம். மிகவும் கோடீஸ்வரனாகவும் வாய்ப்பும் அதிகம் இருக்கிறது. இந்த காலத்தில் அவர்களின் திறமைகள் முழுமையாக வெளிப்படும். 40 வயதிற்கு பிறகு மிதுனம் ராசிக்காரர்களின் சிந்தனைகளில் ஒரு முதிர்ச்சி உருவாகும். முன்பு இருந்த அவசர முடிவுகள் குறையும். அனுபவத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கும் பழக்கம் அதிகரிக்கும். இந்த காலத்தில் அவர்கள் சமூகத்தில் நல்ல மரியாதைகளையும் செல்வாக்கையும் பெறுவார்கள். பலர் அவர்களுடைய ஆலோசனை கேட்கும் நிலையும் உருவாகும். பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வாழ்க்கையில் ஒரு காலத்தில் இருந்த குழப்பங்கள் குறைந்து மனநிறைவுகள் அதிகரிக்கும். அவர்கள் செய்த உழைப்பின் பலன்களை அனுபவிக்கும் கட்டமாக இந்த காலம் அமையும். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதையும் ஒரு வார்த்தையில் விவரிக்க வேண்டுமென்றால் அது மாற்றம் என்பதாகும். அவர்கள் எப்போதும் வளர்ச்சிகளை நோக்கி நகர்வார்கள். ஒரு நிலையை அடைந்தவுடன் அடுத்த இலக்கை நோக்கி செல்வார்கள். அதனால் அவர்களின் வாழ்க்கை ஒருபோதும் சலிப்பானதாக இருக்காது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு சவாலும் ஒவ்வொரு இன்னும் வலிமையானவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் மாற்றிக்கொண்டே இருக்கும். இறுதியில் அவர்கள் திரும்பி பார்க்கும் போது பல ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அர்த்தமுள்ள மற்றும் சாதனைகள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம் என்ற பெருமையை உணர்வார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுனம் ராசிக்காரர்களை பார்த்தால் அவர்கள் மிகவும் அமைதியானவர்கள், எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பவர்கள், அனைவருடனும் இனிமையாக பழகுபவர்கள் என்று தோன்றலாம். ஆனால் அந்த அமைதியின் பின்னால் ஒரு சக்தி வாய்ந்த கோபமும் மறைந்திருக்கும். பொதுவாக அவர்கள் சிறிய விஷயங்களுக்கு கோபப்பட மாட்டார்கள். பல தவறுகளையும் பொறுத்து கொள்வார்கள். பல அவமதிப்புகளையும் அமைதியாக கடந்து செல்வார்கள். ஆனால் ஒரு எல்லை வரை மட்டுமே. அந்த எல்லையை யாராவது மீறிவிட்டால் இதுவரை பார்த்திராத ஒரு முகத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அந்த நேரத்தில் அவர்களின் வார்த்தைகள் மிகவும் கூர்மையாக மாறும். பல நாட்களாக மனதில் வைத்திருந்த உண்மைகளை ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தி விடுவார்கள். அதனால் மிதுனம் ராசிக்காரர்களின் கோபம் அடிக்கடி வராது. ஆனால் வந்தால் அதை மறக்க முடியாது. அவர்களை அதிகம் காயப்படுத்துவது பொய், நம்பிக்கை, துரோகம் மற்றும் தேவையற்ற கட்டுப்பாடுகள் தான். எதிரிகளை பொறுத்தவரை மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நேரடி எதிரிகளை விட மறைமுக எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள். காரணம், அவர்கள் பலருடனும் பழகும் திறன் கொண்டவர்கள். எந்த சூழ்நிலையிலும் தங்களை பொருந்து கொள்ளும் திறன் இவர்களிடம் இருக்கும். இந்த குணம் பலருக்கு பிடித்தாலும் சிலருக்கு பொறாமைகளை உருவாக்கும். குறிப்பாக அவர்கள் பேசும் திறன், வேகமான சிந்தனை, சமூகத்தில் கிடைக்கும் மரியாதை போன்றவை சிலரை அமைதியாக எதிரிகளாக மாற்றக்கூடும். ஆனால் மிதுனம் ராசிக்காரர்களின் சிறப்பு என்னவென்றால் அவர்கள் எதிரிகளை வெல்ல சண்டைகளை தேர்வு செய்ய மாட்டார்கள். மாறாக தங்களுடைய முன்னேற்றத்தையே பதிலாக காட்டுவார்கள். அவர்களை தடுக்க முயன்றவர்கள் பின்னர் அவர்களின் வெற்றிகளை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டிய நிலை உருவாகும். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மறைந்த ராஜயோகங்கள் இருப்பதாக பல ஜோதிட மரபுகள் கூடி வந்தாலும் இந்த ராஜயோகம் எப்போதும் சிறுவயதிலேயே செயல்படாது. பல சமயங்களில் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் அல்லது எதிர்பாராத காலகட்டத்தில் அதன் பலன்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். திடீரென தொழிலில் உயர்வு, நீண்ட காலமாக காத்திருந்த வாய்ப்பு கிடைத்தல், சமூக மரியாதை அதிகரித்தல், சொத்து சேர்க்கை, பல ஆண்டுகளாக போராடிய விஷயத்தில் வெற்றி கிடைத்தல் போன்ற வடிவங்களில் இந்த யோகங்கள் வெளிப்படலாம். பலமுறை அவர்கள் நினைத்து கூட பார்க்காத மனிதர்களின் உதவி வாழ்க்கைகளை மாற்றும் காரணமாக அமையும். அதனால் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சரியான நேரம் என்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது அவர்களின் விதியின் ஒரு பகுதியாகவே இருக்கும். ஒரு நாள் வரை சாதாரணமாக இருந்த வாழ்க்கை அடுத்த சில மாதங்களில் முற்றிலும் மாறிவிடலாம். ஒரு சிறிய முடிவு, ஒரு புதிய சந்திப்பு, ஒரு புதிய வேலை வாய்ப்பு அல்லது ஒரு எதிர்பாராத பயணம் கூட அவர்களின் வாழ்க்கையின் திசைகளை மாற்றக்கூடும். இதனால் பலர் இவர்களை அதிர்ஷ்டசாலிகள் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அந்த வாய்ப்புகள் வந்தபோது அவற்றை பயன்படுத்தி கொள்ளும் அறிவும் தைரியமும் இருப்பதால் தான் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். வாய்ப்பு கதவை தட்டும் போது பயந்து பின்வாங்காமல் முன்னேறுவது இவர்களின் மிகப்பெரிய பலமாகும். மிதுனம் ராசிக்காரர்களின் மற்றொரு மறைந்த சக்தி அவர்களின் மீண்டு வரக்கூடிய திறன்.
பலர் ஒரு தோல்விக்கு பிறகு உடைந்து போய்விடுவார்கள். ஆனால் மிதுனம் ராசிக்காரர்கள் தோல்விகளை ஒரு இடைநிறுத்தமாக மட்டுமே பார்ப்பார்கள். அவர்கள் மனதில் எப்போதும் ஒரு மாற்று திட்டம் இருக்கும். ஒரு பாதை மூடப்பட்டால் மற்றொரு பாதையை உருவாக்குவார்கள். இந்த குணம்தான் வாழ்க்கையின் கடினமான தருணங்களிலும் அவர்களை முன்னேற்றும். அதனால் அவர்களின் வாழ்க்கைகளை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாதவர்கள் இவர்கள் எப்படியோ மீண்டும் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று ஆச்சரியப்படுவார்கள். வயது அதிகரிக்க அதிகரிக்க மிதுனம் ராசிக்காரர்களின் உண்மையான மதிப்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். இளமையில் அவர்களின் வேகமான சிந்தனை சிலருக்கு குழப்பமாக தோன்றலாம். ஆனால் அதன் பின்னர் அதே சிந்தனைகள் வெற்றிக்கான காரணமாக மாறும். அவர்கள் சந்தித்த அனுபவங்கள், கற்றுக்கொண்ட பாடங்கள், எதிர்கொண்ட சவால்கள் அனைத்தும் சேர்ந்து அவர்களை மிகவும் வலிமையான ஆளுமையாக உருவாக்கும். வாழ்க்கையின் பிற்பகுதியில் அவர்கள் அடையும் மரியாதை வெறும் பணத்தால் அல்ல, பதவியால் கிடைப்பதல்ல. மாறாக பல ஆண்டுகள் போராடி பெற்ற அனுபவத்தின் பலனாக இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண நதியை போன்றது அல்ல. அது சில நேரங்களில் அமைதியாக ஓடும், சில நேரங்களில் வேகமாக பாயும், சில நேரங்களில் பாறைகளை உடைத்து வழிகள் உருவாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றை போன்றது. அதனால் அவர்களின் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சவாலும், ஒவ்வொரு மாற்றமும், ஒவ்வொரு வெற்றியும் அவர்களை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் படிக்கட்டாகவே மாற்றுகிறது. சரி, உங்களுடைய ராசிக்கான அடுத்த மாத அதிர்ஷ்ட பலனை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நல்லதே உங்களை தேடி வரும்.